யாரு? நோ சிரியா நான் பையன் போயிட்டான். டேய் போய் காசு கேளுடா. டேய் நீ போறியா நான் போட்டல நீ போறியா? ரெண்டே சொல்ற போடா. அம்மா அந்த கடன்காரங்க வந்துக்கறாங்க. அதுவும் கார்ல வந்துக்கறாங்க. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கறாங்க. இப்போ என்னடா பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் போய் சமாளிக்கணும். உங்க அப்பா வாங்கிட்டான் அசால்ட்டா. இப்போ கொடுக்க சொன்னா என்ன பண்றது? அந்தால வாங்கி நான் வயித்துக்கா கொட்டிக்கினா உன் வயித்துக்கு தானே கொட்டினா. ஆமா அப்படி நான் எடுத்துட்டேன்னா என்ன? சரி அதை விட்டுறா. இப்போ என்ன பண்ணலாம் அதை சொல்லுடா. இங்க பாருமா, வெளியே போய் சமாளி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரி இரு. ஏய் யாராவது போங்கடா. நோ நான் போறேனா. ஐயோ பூதம் மாதிரி வரானே. நான் பூதம் நீ காண்டாம இருக்கான். சார் எங்க வீட்டு எதுவும் பண்ணிடாதீங்க சார். அண்ணா எஞ்சிட்டு டேய் எங்க வேலைக்கு ஆகாது, போய் வாங்கி வாடா. ஏய் காசு கொடுத்தா தான் போவோம், இல்ல இங்க தான் இருப்போம். சார் நல்ல சோபா செட்டு போட்டு தான் வச்சுக்கிறாங்க. நான் தம்பி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேண்ணா. காசு அடுத்த மாசம் கொடுத்துட்றேண்ணா. எப்பா நீ காசு அடுத்த மாசம்னா கூட இல்ல அடுத்த வருஷம்னா கூட நானே கேக்குறேன். அந்த மண்டை தான் கேக்குறான். சார் நீங்க நினைச்சா சமாளிக்க முடியும் சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். என்ன சமாளிக்கிட்ட? அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அந்தாலே வந்துட்டான் பாரு. எங்க அப்பா இல்லாத நேரத்துல இது மாதிரி வந்து பண்றீங்களா? இது நியாயமா? ஏண்டா காசு வாங்கும் போது வந்தா அவங்க அப்பன், அதோட இன்னும் ஒரு வாட்டி கூட பாக்கல. எங்க போய்க்கிறான் அவங்க அப்பன்? சொல்லுமா எங்க போயிருக்காருன்னு. அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காருங்க. சம்பாதிச்சு காசு அமுச்சு விடுவாருங்க. வெளிநாட்டுக்கு போயிருக்காரா? புடிங்க. சரி இப்ப நான் தான் பண்ண போறீங்க. இதுல ஒரு 2000 ரூபாய் இருக்குது, நீங்க வச்சுங்க. ஒரு 2 மாசத்துக்கு அவங்கள பேச சமாளிச்சிருங்களேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு பருப்பு சாம்பார் 2000 ரூபாய் கொடுத்துட்டீங்களா? என்ன இப்படி திட்டுறீங்க? அவர் எதை கோச்சிக்க மாட்டாரா? அவனுக்கு இது மேல இன்னும் அசிங்கமா கேட்பேன். மொட்டை கடி அசலாம் போடுவான் அசிங்கமா எழுதி. ஆனா கடைசி வரைக்கும் உங்களை கண்டு பிடிக்கலையா? வேற எவனா கோத்து விட்டுருவேன், நான் தச்சிடுவேன். செம்ம திறமை தாங்க உங்களுக்கு. இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட 6 வருஷம் வேலை செய்யறேன். அவன் வட்டி கொடுத்த காசு பாதி நான் வாங்கி துணிட்டேன். ஏங்க கண்டுபிடிக்க மாட்டாரா? கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு மூளை கொடுக்கல ஆண்டவன். கல்வியில பாஸ் நாச்சும் கேட்டாரு. வரேன்னு சொல்ற பேசிக்கிறேன். 2 நாள் பாஸ் சொல்றாரா? காசு தருவாங்களா? ஏமாத்துறாங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போன்னு சொன்னேன். சரி சீக்கிரமா சரி சண்டை நான் கூப்பிட்டு வரேன். ஏங்க கல்லீரல்ன்றது உங்க பேரா? கல்லீரல நிறைய துணுவேன், அதனால கல்லீரல்னு வச்சிட்டாங்க. ஓஹோ, அந்த பணத்தை அவர் பாத்துட்டு போயிட்டாருங்களே, அவர் போய் எதனா சொல்லிட்டு போறாரு. நான் தான் என் முதலுக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டேனே. அவன் போய் சொன்னாக்கா அவனே போட்டு விட்டுரும். நானு கடவுள் புண்ணியத்துல என் வீட்டுக்கார வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பாரு, அதை உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேங்க. ஐயா நம்ம பாத்திரம் பணம் இவ்வளவு கப்பாடித மண்டை வந்துக்கிறான். ஐயோ வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு வந்துக்கிறாரு வீட்டுக்கார. வெளிநாடு ஏய் வெளிநாடு நான் சொன்னேன். வேலைக்கு போயிருக்காரு சொன்னாங்க. அப்படிதானங்க சொன்னேன். வா வெளிநாடு வேலைக்கு பரவாயில்ல, அப்படியே மேட்ச் பண்றியா தம்பி? அடுத்த மாசம் எப்படின்னா குடுத்துறேன் தம்பி. தலை வேற வந்துக்குது. ஊரே நான் அவனை பாத்துக்கிறேன். அடுத்த மாசம் கரெக்டா குடுத்துரு. கரெக்டா குடுத்துறேன் தம்பி.